குட்டி குட்டி தண்ணிடா. நான் வரேன். ஏங்க இந்த சந்தைக்கு போகணும். நான் அதுல ஒரு 500 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு வந்துடட்டுமா? எடுத்துக்கு போ, போயிட்டு வா. என்னப்பா? காலேஜ்ல எல்லாரும் டூருக்கு போறாங்கப்பா. சரி, எனக்கு 3000 வேணும். அம்மாட்ட கேட்டேன், அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்கப்பா. 3000 ரூபாயா? குட்டி என்னங்க பாப்பா கல்லூரியில டூர் போறாங்களா? ஒரு 3000 எடுத்து கொடு. ஏங்க வீட்டு வாடகை இன்னும் கொடுக்காம கிடக்குது. அந்த பலசரக்கு கடைக்கு வேற பாக்கி கொடுக்காம அப்படியே கிடக்குதுங்க. ஏமா அதுக்காண்டி எனக்கு காசு கொடுக்குறான்னு சொல்றீங்களா? அப்பா பாருங்கப்பா அம்மாவை. இங்க பாரு பாப்பா, வேணா இதுல ஒரு 2000 வேணா தர்றேன், வாங்கிக்கோ. யாண்டிவா பிள்ளை ஆசையா காலேஜ் டூர் பண்ண சொல்றாங்க, காசை கொடுத்து விடுவியா? சண்டை விடுறது பிள்ளையோட. நீ வாங்கிட்டு போமா. என்னமோ பண்ணுங்க, புள்ளன்னு எல்லாத்தையும் செல்லம் கொடுத்தே கெடுத்துட்டுருங்க. அவ கிடக்குறா, நீ வாங்கிட்டு போ. காசு கொடுங்கப்பா. என்னப்பா உனக்கு இன்னைக்கு தான் காலேஜ் இல்லையே, இங்கே வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு? ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன்ப்பா. அப்படியா? குட்டி அந்த பர்ஸ் எடுத்துட்டு வா. ஏங்க கொஞ்சம் இருங்க. ஏய் இப்போ உனக்கு எதுக்கு காசு? அம்மா நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அப்பாட்ட தானே கேட்குறேன். நீங்களா சம்பாதிக்கிறீங்க? அப்பா தானே சம்பாதிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? உங்க அப்பா தான் சம்பாதிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க நாப்புல என்ன போய் காசு அச்சடிச்சா கொண்டுட்டு வர்றாங்க? கஷ்டப்பட்டு வேலை பார்த்தானே வாங்கிட்டு வர்றாங்க. குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்க பாருப்பா. படிக்கிற பிள்ளை தானே, எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு வாங்கிட்டு போய் தண்ணியா வாரி அரைச்சிட்டு வர்ற. அம்மா நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்கம்மா. நீங்க போய் உங்க வேலையை மட்டும் பாருங்கம்மா, நான் அப்பாட்ட பேசிக்கிறேம்மா. என்ன பாப்பா அடுத்து பேசுமா பேசிட்டு இருக்கா? உனி பெத்தவம்மா, கொஞ்சமா மரியாதை பேசி பழகுமா. உங்க அம்மா கிட்ட என்னப்பா தப்பு இருக்கு? நானே கேட்காம நினைச்சு எப்ப பார்த்தாலும் காசு காசு கேட்டு வாங்கிட்டு போறிய, அந்த காசை வாங்கி போய் என்னதான் பண்றா? இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்திக்கு பர்த்டேப்பா. நாங்க எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேஷன் பண்றோம்ப்பா. அதுக்கு நான் தான்ப்பா ஸ்பான்சர் பண்றேன். நான் இப்பெல்லாம் செலவழிச்சாதாப்பா எல்லாரும் மத்தியிலும் நான் கெத்தா இருக்க முடியும். அப்பதாப்பா எல்லாரும் என்னை பெருமையா பேசுவாங்க. பாத்தீங்களா, அவ ஒண்ணு அவ தேவைக்காக காசு வாங்கிட்டு போய் செலவழிக்கல. அவ ஃப்ரெண்ட்ஷிப் மத்தியில வந்து இவள நல்லா பெருமையா பேசணும் அப்படின்றதுக்காக காசை வாங்கிட்டு போய் இப்படி செலவழிச்சிட்டு வந்திருக்கா. உனக்கு கொஞ்சமாவது காசோட அருமை தெரியுதா? உன்கிட்ட இருக்கிற காசை பார்த்து உன் கூட சுத்துறாங்க பாத்தியா, அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. உன்கிட்ட காசே இல்லைனாலும் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஓடோடி வந்து பாப்பாங்க பாத்தியா, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அதான் நீ புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, யாரு காசு கேட்டாலும் முதல்ல ஏன் எதுக்குன்னு கேட்டு அதுக்கப்புறம் கொடுக்க பாருங்க. அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் அடிச்சு கண்டிச்சு வளர்க்காத பிள்ளையும் என்னைக்கும் வாழ்க்கையில உருப்படாம தாங்க போகும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க.